பிரைம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்கள் நம்ம தெரிந்து கொள்ள இருக்க வேண்டிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வழிபாடு மற்றும் கிரக தோஷங்கள் நீக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றது தான். சூரிய பகவான் வழிபாடுன்றது பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே, அதாவது சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுல விளக்கு ஏற்றணும். விளக்கேற்றி முடிச்சதுக்கு அப்புறமா சூரிய பகவான் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இது 2 செயல்களும் செய்யணும். ஸோ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சூரிய பகவானை கை கூப்பி நம்ம வணங்கி மனசுல இருக்க என்ன பிரச்சனைகள் இருக்கோ, இல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை இரு கைகள் கூப்பி நம்ம வணங்கணும் அப்படின்னும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் நீக்கப்படும் அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம சூரிய பகவானை அதிகாலையிலே நம்ம வணங்குறதுனால நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இருள்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல சூரிய பகவான், அதாவது சூரிய ஒளி படுற இடத்துல சூரியனை ஓவியமாக வரைஞ்சு அதை சூரிய பகவானை நம்ம நினைச்சு காலையில வழிபட்டோம் அப்படின்னும் போது சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுறது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படி இருக்கும்னு நினைக்கிறவங்க, சில பேருக்கு கிரகதோஷங்களும் இருக்கும். என்னால காலையில எந்திரிச்சு இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையிலே கோவிலுக்கு போய் கிரக தோஷங்கள் இருக்கிறவங்க சூரிய பகவானை நினைச்சு நெய் தீபம் ஏற்றி கிரகங்களை வழிபட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கிரக தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம 9 வாரங்கள் கடைபிடிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய கிரக தோஷங்கள் நீங்கும். அதுவே வீட்டுல ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரந்தோறும் இருந்து இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வீட்டுல சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.